நீங்க தனியா இருந்தா உங்களுக்கு நான் அழகா கலர், தனியா போனா இந்த பையதான் கலரணும்னு, தனியா போனா எனக்கு அல்வாவா கலருவா, புளி உப்புமா தான். புளிச்ச மரம் விட்டு இந்த வாத்தியமாலத்து போறா மோரா பாழ போடுது, தரித்திர பயலுக்கு புளி மோறு தான் கிடைக்கும், புளிச்ச மோரு. சங்கம் ரகசியம் ருச்சிராமுஷ்டமந்திரானே, ருச்சிரமான மந்திரங்களை சொல்லுவலாம். உடனே இவன் சொல்லுவனா, இன்னைக்கு தனிஜாக வச்சு பிரயமனா பொழுது முடிஞ்சா அவ போட்டுருக்கிற விபூதி அப்படி போட்டுடுவாள். இன்னைக்கு தனிஜாக எம்மனாம், நீங்க நல்லவாள், உங்க அப்பா அம்மா உங்க அண்ணா தம்பி உங்க அக்கா தங்கி எல்லாம் கேட்க மாட்டான், அம்மாலாம் ஆறு சொன்னாலும் கேட்க மாட்டேன் இவன். அவன் இவன் அப்படி சொல்லுவான்னு தெரியும், அவளுக்கு நல்ல சிஷ்யன்னு தெரிஞ்சுதான் உபதேசம் பண்ணியிருக்கா. இன்னைக்கு மத்தியான சாப்பாடு வழியிலே எம்மனாம், காலம் வந்திருந்து வர போதே வேகமா வருவனாம். அம்மா அப்பா என்னடா அப்பா என்னமோ போல இருக்கே முகம், என்ன உனக்கும் பாலாம், எனக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறதாமனாம். என்னடா நாங்க என்ன ஒண்ணும், அவளுக்கு தெரியுது என்னமோ பண்ணிருக்கான்னு. என்ன பாலா இன்னைக்கு தனிஜாக வேற இடத்துக்கு போறேன், அவ என்னமோ சொல்லியிருக்கா தனியா போகணும்னு, அதுக்காக சொல்றான்னு தெரிஞ்சுட்டு, நீ புதுசா வந்திருக்கிற குழந்தை ஆயிடுச்சு, நீ வெளியில போகக்கூடாது, நீ சொந்த ஆத்துல இரு, நாங்க வாடகை வீட்டுக்கு போறோம்னு அவ போவாளா, அவ போவாள். 1500 ரூபாய் சம்பளம், பஞ்சாட்ச உபதேசம் பண்ணவனு வந்தான் பத்தினியோட என்கிட்ட. ஒரு நாள் பார்த்து சொல்லிவிட்டேன், 10 நாள் கழிச்சு தான் நாள் நல்லா இருந்தது. உடனே ஸ்திரிக்கெல்லாம் தம்பதிகள் வயசானவாள் வந்தா, என்னன்னு உங்ககிட்ட கார்ல வந்தானே அவன் என் புள்ளதான், இதே தெருவில் இருக்கா, 1500 ரூபா வருது, 25 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான், பஞ்சாட்சம் உங்ககிட்ட உபதேசம் பண்ணிக்கிறானே அவன் பலிக்குமான்னு கேட்டாள். உடனே அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சேன், உனக்கு உபதேசம் பண்ண மாட்டேன்னு. என்னன்னா இது மாதிரி அம்மா அப்பா சொன்னான்னு, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறீங்கன்னா அவளை கூப்பிட்டு என்ன வேணும்னு, மாதம் 100 ரூபா பணம் கொடுக்கட்டும், 50 ரூபா கொடுத்தா கூட போறோம் சொன்னால் 100 ரூபா கொடுக்குறேன்னு கொடுத்து அப்புறம் கொடுத்தா, அப்புறம் பஞ்சாட்ச உபதேசம் பண்ணேன். இந்த கழங்களும் வறுமனை இருக்க மாட்டேங்கிறது, என்ன இது என்ன வறுமனை இருக்கோ, ஏதாவது விஷயம் பண்றது, அவன் பேர்லையும் சொல்ல முடியலன்னு குத்தான். சங்கம் ரகசியம் ருச்சிராம்ஷ்டமந்திரானே, ரெண்டு தரப்பையும் பேச வேண்டியிருக்குன்னு. அவ வர்றதுக்கு போவாளாம், இவாளை சொந்த வீட்டில் இருக்க சொல்லுவாளாம். 10 நாளான உடனே என்ன சொல்லுவாளாம், புருஷன்கிட்ட நீங்க தனியா ஜாக வச்சுட்டே நீங்க பாட்டுக்கு நினைச்சபடி வரையில், ராத்திரி 10 மணிக்கு வரையில் 8 மணிக்கு வரையில் எனக்கு பயமா இருக்கு, மரணம் அகத்துறது, காட்டு பூனை ஓடுறதும் போலாம், இவ காட்டு பூனையை பிடிச்சுடுவ, மறுமணியாவது இப்படி சொல்லுவலாம். அவங்கிட்ட என்ன பண்ணணும்னு காப்பனா, பம்பாயில எங்க அண்ணா ஒருத்தவங்க உபநயனம் பண்ணாம இருக்கான், அவன் ஆயிடுச்சுன்னு வாங்கலாம். இவளுக்கே 27 வயசு, அண்ணாக்கு போன போடலையா ஆயிடுச்சுன்னு வாம்பலாம். சந்தோஷப்படுறா, 27 வயசுக்கு மேலப்பட்ட பயணம் இருக்கா, பூனக்கூடாது. ஷஷ்டி புத்தி சாந்தி பேர பாத்திருக்கேன். ஊர்ல பாகவதஞ்சில போயிருந்தேன், ஒரு பய பரமாறின பூனலை காணும், அந்த பயலுக்கு பெரிய பய. சில பயம் இந்த அருணாகயரா உபயோகப்படுத்தினுறான் பூன்ல இருக்கானு, அம்பி இங்க வாடான்னு கூப்பிட்டேன். என்னடா பூனல் என்ன இடுப்புல வச்சுட்டு இருக்கியா, மேல தோல்ல போட்டு கூடான்னு. இல்ல மாமா எனக்கு இன்னும் பூனை போடல. என்னடா பூனை போடலங்கிற, பெரிய பயலா இருக்கேடா. எங்க அண்ணாக்கு இன்னும் போடல. அந்த பய நாராயண வாஜ்பாய் பக்கத்துல இருந்தார், நான் உங்க அப்பாவுக்கு போட்டா சொல்லி விடாம அப்படியே இன்னி போட்டான் அந்த பையன். உடனே எங்க நரசிம்ம இருவாள் இருந்தா, கல்யாணபுரம் இருவாள், குழந்தை எல்லாம் வந்திருக்கா, அவளுக்கு தெரியும் இப்படி இந்த பையன் பரமாடுறானே, பூனை போடலையாமே. நாளைக்கு நாள் நல்லா இருக்கா பாருங்க. ஒரு நாள் பார்த்தேன், பிராயஷ்சித்தம் பண்ணி வச்சு தஞ்சளவுல 2 பயலுக்கும் மறுநாளே போட்டு வச்சுட்டாள். அவன் பண்ணது எதுனா தர்மம்னு அப்படி பண்ணி வச்சுட்டாள். சில பிராயஷ்சித்தங்கள் சொல்லியிருக்கு, அதை பண்ணி வச்சுட்டாள். அவன் அறையா போய் யாச்சம் காப்பாளா, புட்டுன்னு பண்ணி வச்சுட்டா. அப்படி சொன்னதெல்லாம் பண்ணுவாள். அப்படி மகாபுண்ணிய புருஷா, கல்யாணபுரம் இருவாள். அவ குழந்தைகளும் அப்படி இருக்கா, அவ பேரெல்லாம் அபினவெல்லாம் இங்க வந்திருக்கா. எல்லாரும் அங்க இதுக்கு திருச்சுறைக்கு வந்துட்டாள், இங்கேயும் வந்திருக்காள். பகவத் குணம் கேட்க ஒரு இடத்துக்கு போக மாட்டாள். பரமசங்கோச்சிகள் இந்த கிராமத்துக்கு அவ இருவாள் இருக்கிற போது வந்திருக்கா. ஒரு யஜ்ஞம் நடக்கிற போது வந்துவிட்டு சொன்னாள், கல்யாணபுரத்துல என்ன கோனேராஜபுரம் என்ன பெருமையா, இந்த சிவசந்நிதி காவேரிக்கு மேல பெருமையா இருக்கேன்னாள். வந்து பார்த்து விட்டு அன்னைக்கு எல்லாருமா அப்ப சாம்பசி இருவாள் இருந்தாள், தொண்டுகாட இருவாள். எல்லாருமா அவளை அழிச்சுன்னு போய் இந்த வாகனங்கள்லாம் கிளம்பிட்டாள், பூரிச்சு போட்டாள். நரசிம்மிடுவாள், என்ன ஊத்துமே என்ன பெருமை. கோனேராஜபுரம் வந்தவாள்லாம் நடராஜாவையும் அந்த வாகனத்தையும்
அந்த மூர்த்தியையும் இந்த ஆலயத்தையும் பார்த்து பூரிச்சுத்தான் போடுவாள். நாஸ்திக மனசை கொண்டு உருக்கும். அப்படிப்பட்ட க்ஷேத்திரம் இது. என்ன அஸ்வத்தம், என்ன தீர்த்தம், என்ன ஸ்நானம், இது மாதிரி பூமண்டலத்துல ஒரு இடம் இல்லை. இப்போ அவன் என்ன சொல்லலாம், நீங்க எங்கேயா இருந்தா சொல்லுங்க, நான் அந்த ஊருக்கு வரேன், காட்டுப்போ. ஒரு முறை சொன்னா கேட்டுட்டு போட மாட்டேன், நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். நல்ல ஒரு நல்ல கிராமம், இங்க வசிக்கிறதுனா ஒரு புண்ணியம் கூட இருக்கணும். இப்படி சொல்லுவான். எங்க அண்ணா ஒருத்தன் இருக்கான் பம்பாயில, துணைக்கு அவனை அழிச்சுன்னு வரும்போது கொண்டுருவன் சுகுர்சுங்கிறதுக்கு சாலாதிஷூர்னால ஒரு வியாக்கியானத்திலே அந்த பையெல்லாம் கொண்டு வந்து அங்க இருந்து தள்ளிவிடுவழிஞ்ச. இவனுக்கு காஃபி பால் கொண்டு வச்சா அவனுக்கு கொடுக்கணுமா, இல்ல அவனாவ காப்பலாம், உங்க தங்க உங்க அக்கா அண்ணா கொடுக்கலையா, எங்க அண்ணாக்கு கொடுக்குறீங்களா சொல்லுவான். அதுக்காக இந்த பையன் என்ன பண்ணா, முதல்ல அவனுக்கு ஏதான இந்த பையன் கொடுக்கணுமா, அவனுக்கு கொடுக்கணும், இல்ல அவனா விட மாட்டானவா, அதுக்காக பயந்து கொடுக்கணும். சுஹுர்சுஜஸ்னூணாம் கலாட்சராணாம் அனுரக்த சித்தஹ. பிறந்துவிடும் பொன் புள்ளை, பொன் புள்ளை அப்படி குழந்தைகள் எல்லாம் பிறந்துவிடும். பொண்ணு கல்யாணம் பண்ணா, பிள்ளை கல்யாணம் பண்ணா, இன்னொரு பொண்ணு கல்யாணம், இன்னொரு பொன் பிரசவம். அம்மா அப்பா வயசானவாள் என்னாச்சு நாள் பிராத்திருவா. அங்க இருந்த அண்ணா உத்தியோகம் போயிட்டு நீங்க வந்துடுவன். தம்பி எனக்கு வேலை இல்லை, நீ பண்ணுவேன்னு வருவனாம். மாதா பிதாக்கள் வயசாயிடுத்து, இனிமே தனியா இருக்க முடியாதுன்னு அதுக்கு வந்து விடுவாளாம். வீடு ஒரு பக்கத்துல இடிஞ்சு போயிடுமாம். இவனுடைய விருத்தி போயிடுமாம். வாங்கின மாடு கண்மலமா போயிடுமாம். வேலை செய்யறவன் ஓடி போடுவனாம். விற்த்திஷ்ட குல்யாக பசுபிருத்திய வர்க்கானு, வேலைக்காரன் வரமாட்டானாம். பொன் பிரசவம், நாட்டு பொன் பிரசவம், பத்னியும் பிரசவம் எல்லாம் சேர்ந்து விடுவான் ஒரேடியா. இந்த பய வெளியில வர முடியுமான்னு கேட்டாள். பாகவதம் கேட்க வர முடியுமா, எப்படி பண்ணிவிட்டான் தெரியுமா தன்னே. ஓஷஸ்கிருதின்னு குளவியானது கூடுகட்டுமான் மண்ணுனாரான். அது அப்படி ஈர மண்ணை கொண்டு வந்து சிமெண்ட்டுக்கு மேல அது கட்டியா இருக்கும். கொஞ்சம் அழகா கட்டி ஒரு வாசப்படியை வச்சு கடைசியில உள்ள போற போது ஒரு குண்டுமணிக்கு மேல பெருசான ஈர மண்ணை உள்ள எடுத்துன்னு உள்ள போகுமா. உள்ள போன உடனே ஒரு துர்புத்தி எடுக்க தோணுமா, நாம் வந்த வழியா நமக்கு வேண்டாதவாலும் உள்ள வந்து விடுவாளேன்னு உள்ள உட்கார்ந்து அந்த மண்ணை வச்சு அடைச்சு விடுமா. புறத்தியார் வெளியில வராம இருக்கணும்னு அடைக்குமா, இது வெளியில வர முடியாம ஆயிடுமா. 10 நாள் உள்ளே சித்தி பிராணனை விடுமா. அது மாதிரி வீட்டிலேயே அலைஞ்சு போடுவாண்டா. இப்படி ஆயிட்டாண்டா குளவி மாதிரியும் இத்தனை பந்தத்தை உண்டு பண்ணிட்டாண்டா. இந்த குளவி எப்படி வெளியில வர விட்டாம வழியை அடைச்சு விடுமோ அப்படி அடைச்சு விட்டாண்டா. வீட்டை விட்டு வெளியில வர முடியாம இத்தனை தொந்தரவு விடா இவனுக்கு. என்னடா விட்டுட்டு வருவான், கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் பச்சிக்கிறேன்னு சொன்னீங்கன்னு கேட்டாள். அப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்றோன்னு கேட்டாள். குழந்தைகள்லாம் அசடா அப்படி சொல்லலடா, 5வது வயசுலயே பகவான பஜிக்க ஆரம்பிச்சா வர பொண்ணும் அப்பா அம்மா தெய்வம்னு சொல்ற பொண்ணா வந்து விடுண்டான்னு சொன்னாளா. அதுக்காக வேணா அப்படி சொல்றேன்னாளா. ஆமா, வர பொண்ணு அப்பா அம்மாவை தெய்வமா நினைக்கிற பொண்ணா வருண்டா. அதுக்காக தாண்டா 5வது வயசுல பஜிக்க சொன்னேன். கௌமாராச்சரேத் ப்ராஜ்ஞா கர்மான் பாகவதானியா துர்லபம் மானுஷம் ஜன்மா ததபி அத்ருவமர்த்தம் சொல்லிவிட்டு நஹ்யச்யுதம் ப்ரீணயதா பஹ்வாயாசோ சுராத்மகா